கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பண்ணை ஆற்றில் பழங்கால சுடுமண் புகைப்பிடிப்பான் மற்றும் அகல் விளக்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. யனதிரிமங்கலம் பகுதியில் உள்ள தென்பண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் மற்றும் வரலாற்று ஆர்வலர் பிரதாப் ஆகியோர் மேற்புற கலாய்வு மேற்கொண்டனர். அப்போது பழங்கால மக்கள் பயன்படுத்திய சுடுமண் புகைப்பிடிப்பான்கள் மற்றும் சுடுமண் அகல் விளக்கு ஆகியவற்றை கண்டெடுத்தனர். இதனை ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் பழங்கால மக்களும் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என்பது உறுதியாகியுள்ளதாக தெரிவித்தனர். தருமபுரி அரசு மருத்துவமனை பின்புறம் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தருமபுரி அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள பள்ளியில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து பழுதாகி நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு சென்று கொண்டிருந்த மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதனையடுத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நடக்க வைத்து கூட்டி சென்று பள்ளியில் விட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த போக்குவரத்து காவலர்கள் வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. சபரிமலையிலிருந்து 15க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் வேனில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது வேன் திண்டிவனம் அருகே உள்ள ஜாக்கம்பேட்டை என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற காரை மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பியுள்ளார். இதனால் வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. விபத்தில் வேனில் பயணம் செய்த ஐயப்ப பக்தர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் ஐயப்ப பக்தர்களை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலையின் நடுவே கவிழ்ந்திருந்த வேனை கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தப்படும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சென்னை மார்க்கமாக செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற காரும் மினி லாரியும் மோதி விபத்துக்கு உள்ளானது. இருவர் உயிரிழந்தனர். தேவதானப்பட்டி அருகே திண்டுக்கல் சாலையில் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற காரும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் தெலுங்கானாவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் இருவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மதுபோதையில் தந்தையை மகன் கட்டையால் அடைத்துக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பால்நாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் மீது குடித்து வந்து மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டார். அப்போது மதுபோதையில் இருந்த மகன் சாரங்கபாண்டி தந்தையை தட்டி கேட்டியுள்ளார். இதனால் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்து கட்டையை எடுத்து மகன் தாக்கியதில் ரவிக்குமார் படுகாயமடைந்தார். அவரது குடும்பத்தினர் ரவிக்குமாரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தபோது செல்லும் வழியில் உயிரிழந்தார். பின்னர் அவரை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர் மகனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரவிக்குமார் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்ததில் படுகாயமடைந்ததாக கூறி மருத்துவமனையில் சேர்த்தது தெரியவந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனைவி குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முனிசிபல் லைன் பகுதியை சேர்ந்த தற்காலிக தூய்மை பணியாளர் நவீனுக்கும் சென்னையை சேர்ந்த பொன்னிக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் பொன்னிக்கும் நவீனின் குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் பொன்னி கணவரை அழைத்துக் கொண்டு சென்னையில் உள்ள தனது அம்மாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதற்கிடையே நவீனுக்கு அவரது குடும்பத்தினர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொன்னி தனது குடும்பத்தினருடன் குடியாத்தம் 4 முறை சந்திப்பு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொன்னியை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர்.